சாட்டர்டே சண்டே மினி விளாக் பார்க்கலாம். காலையில் லேட்டாக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நைட்டு தூங்கினேன். ஆனால் காலையில் தண்ணி வந்ததுனால எந்திரிச்சு சீக்கிரமாக வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வரும்போதே மணி 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாடு இருந்துச்சு. அதில் தயிரை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு தோசையும் வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காய சட்னிக்கு வெங்காயம், வரமிளகா, புளி, அப்புறம் 2-3 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சுட்டு ஒரு பக்கம் பாலையும் காய வச்சுட்டு கையோட தோசையுமே ஊற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஒகேனக்கல் மீன் குழம்பு வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். இது வரைக்கும் நான் ஒகேனக்கல் போனதும் இல்லை. சண்டே நம்ம அதே மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கணும் முடிவெடுத்து ஜிலேபி மீன் தான் வாங்கி நல்ல உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மெஷர்மெண்ட்டில் பொடி சொன்னாங்களோ எல்லாத்தையும் போட்டு நல்ல லெமன் புழிஞ்சு மீனையும் அதில் போட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் வதக்கி அவங்க உரலில் அரைச்சிருந்தாங்க. நான் எல்லாமே வதக்கி அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டு. ஒரு மீன் கூட மசாலா உதிராமல் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.